டாக்டர் மன்மோகன் சிங்கோட உண்மை முகம் என்ன அப்படிங்கறத தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். வீடியோவோட கடைசியில் அவர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். 1999 டெல்லியில மக்களவை வேட்பாளரா டாக்டர் மன்மோகன் சிங் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பிரச்சார செலவுக்காக காங்கிரஸ் கட்சியில இருந்து 20 லட்சம் ரூபாய் அவங்களுக்காக கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லாம பிரச்சார செலவுக்கு இது போதாதுன்னு சொல்லிட்டு டெல்லியில இருக்கக்கூடிய மத்த பணக்காரர்களும் நன்கொடையா நிறைய பணங்களை வந்து கொடுக்கறாங்க. ஆனா மன்மோகன் சிங் வந்து எனக்கு இந்த பணம் எதுவுமே வேண்டாம், அதுவும் நன்கொடை வாங்குறது ரொம்ப தப்பு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பிரச்சார செலவுகள் போக மீதி 7 லட்சம் ரூபாவை காங்கிரஸ் கட்சிக்கே திரும்ப கொடுத்திருக்காரு. டாக்டர் மன்மோகன் சிங் ஆர்பிஐயோட கவர்னரா இருந்தப்பவே அவர் வீட்ல இருந்து ஆபீஸ் வர்றதுக்காக கவர்மெண்ட் வெஹிக்கிள் இருந்தது. இருந்தாலும் அதுல டிராவல் பண்ணாம மக்களோட மக்களாவே பஸ்லயே வந்து டிராவல் பண்ணியிருக்காரு. 2008ல உலகம் முழுக்க பொருளாதார நெருக்கடி. ஆனா இந்தியா மட்டும் அந்த பொருளாதார நெருக்கடியில இருந்து ஈஸியா திறமையோட சமாளிச்சாங்க. அதுக்கு காரணமா இருந்தது டாக்டர் மன்மோகன் சிங். தன்னுடைய 33 வருஷ பார்லிமெண்ட் லைஃப்ல மக்களுக்காக பண்ண விஷயங்கள் வந்து ரொம்பவே அதிகம். இப்போ அவர் நம்ம எல்லாருமே விட்டு பிரிஞ்சு